ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு ஈஸியான மெத்தடில் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் குயிக்காக எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் திரும்ப திரும்ப இதே தான் செய்வீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மண் சட்டியில் ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை இந்த அளவில் சேர்த்து எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவில் சிக்கன் சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புல. அதுக்கு ஏற்ற மாதிரி நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த அளவில் சிக்கன் சேர்க்க போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த குழம்புல தக்காளியோட டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் 2 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்ததும் கரண்டி போட்டு நல்லா சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம சிக்கனை வேக வைக்க போகிறோம். மூடி போட்டுட்டு 4 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம சிக்கன்லேருந்து வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது. இந்த மாதிரி வேக வைக்கும்போது உப்பு நல்லா சிக்கனில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் சாஃப்டாக இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம தாளிக்கும் போதே ஸ்பைசஸ் சேர்த்தோம், அதனால் 1 டீஸ்பூன் போதும். நெக்ஸ்ட்டு நம்ம 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து வீட்டிலே அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வீட்டிலே குழம்பு மிளகாய் தூள் அரைக்கிறதுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், கரெக்டான மெஷர்மெண்ட்டில். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த குழம்பு மிளகாய் பொடி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏற்கனவே சிக்கன் வெந்த தண்ணியில் தான் நம்ம இப்போது மசால் பொடி சேர்த்து வதக்கி விட்டுட்டு இருக்கோம். இன்னும் நம்ம இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நல்லா மசாலாவை சிக்கன் கூட கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு குழம்பு நல்லா தண்ணியாக வரணும்னா நீங்கள் இன்னொரு டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உப்பு அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னா இது கூடவே இந்த ஸ்டேஜில் 1 உருளைக்கிழங்கை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ லேசாக குழம்புல கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் வற்றினதுக்கப்புறம் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் நல்லா குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. மண் சட்டியில் வச்சாலே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பொருளும் அரைச்சி சேர்க்காமல் ஈஸியான மெத்தடில் சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நல்லா கமகமன்னு வீடே மணக்கிற அளவில் அட்டகாசமான டேஸ்ட்டில் சுட சுட சாதம் போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.